என் செல்ல குழந்தையே, உன் மனதில் எது நடக்க வேண்டும் என நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்கின்றாயோ, அது விரைவிலேயே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதற்கான அற்புதமான வாய்ப்பு இன்று இரவு நான் ஏற்படுத்தப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சில பேருடைய செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியும். சூழ்நிலை மாறும்போது சில செய்திகளும் சில மனிதர்கள் இது வார்த்தைகளாக மாறத்தான் செய்யும். அவர்களுடைய செயல்களை கண்டு நீ என் தங்கமே, இதுதான் வாழ்க்கை, நிதர்சனமான 1000 பேர் உனக்கு 1000 துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அப்பன் என்னை நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? மற்றவர்கள் யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகின்றேன். வாழ்க்கை உயர்வாக மாறிவிட்டாலே யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அவர்களது தேவை நிறைவேற்றுவதற்காக அப்படியே யோசிப்பார்கள். உனக்காக காத்திருக்கும்படி நான் செய்து கட்டாயமாக அதனை மாற்றுவேன். அதற்காக ஒரு அற்புதத்தை நான் இப்பொழுது உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். அப்பன் ஆனால் எல்லா பழக்கத்தான் போகிறது. உனக்காக சரியான மாறுதல்களை உருவாக்கத்தான் போகின்றேன். உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே செல்லமே. தேவையில்லாத சில நிகழ்வுகளை, தேவையில்லாத சில நினைவுகளை, மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக சுமப்பது உனக்கு நீயே சுமையாக மனபாரத்தோடு வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கான வாழ்க்கையை உயர்வாக மாற்றப் போவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றேன். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பக்கூடாது. தகுதியற்ற பிள்ளைகளாக மாறிவிடுவாய். அப்பன் சொல்வதை இப்பொழுது நீ நன்றாக கேட்க வேண்டும் என நினைத்தாலே போதும். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அது சரியாகத்தான் பொருத்தமான வாழ்க்கையை முன்னேற அது உதவும். என்ன யோசிக்க அதை சரியாக இறுதி வரையாக பிடித்து கொள்ள வேண்டும். அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயமும் அவ்வளவு எளிதாக மறந்துவிடாது அல்லவா? அப்படித்தானே உனக்காக அப்பன் இப்பொழுது இதனை அமைத்து தரப்போகின்றேன். நீ பல விஷயங்களை அவமானப்பட்டதன் மூலமாக தெரிந்து கொண்டாய். யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி நம்மளை தூக்கி எறிந்து பேசுகின்றாரே, எப்படி அவ்வளவு எளிதில் மறந்து விடாதே அல்லவா? அப்படித்தானே நீ பல விஷயங்களை அவமானப்படுத்தப்பட்டு தான் மூலமாக தெரிந்து கொண்டாய். யார் எப்படிப்பட்டவர்கள், இந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி நம்மளை எரிந்து பேசுகிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டு வருத்தப்படாதே. அடிகளை எல்லாம் உனக்கான பணிகளாக நினைத்தால் எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டு நீ வெற்றி பெற்று விடுவாய். என் செல்லமே, நீ பெற்றது அடிகளும் கிடையாது, உனக்கு கிடைத்தது தோல்வியும் கிடையாது. உண்மையான வெற்றியை நீ பார்க்கும்படி நான் செய்கின்றேன். வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு இப்பொழுது பல முயற்சிகளை செய்வதற்காக முடிவெடுத்துள்ளேன். ஆனால் எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே என் தங்கமே. எதையுமே தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் தவிர ஆரம்பித்த உடனே எல்லாம் வெற்றியாக முடிந்து விடாது. நீ அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் அது உனக்கு நல்லதாக முடியும். நீ நடந்து முடியும் போது உனக்கான வெற்றி படிக்கட்டை நெருங்கி இருப்பாய். நீ செய்ய நினைக்கும் செயலை முடிகிறதோ இல்லையோ, ஆனால் முயற்சி செய்து பார், மட்டும் தயங்காதே என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு வைத்துள்ளாய். எங்கே போனாலும் மக்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். எதையாவது வாங்கி கொண்டு சந்தோஷமாக பிரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் சுற்றி உள்ள எல்லோரும் செல்வ வளத்தோடு சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை விட அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாளை எப்படி வாழப்போகின்றோம் என்று நினைத்து கவலைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு இன்றைய இந்த நொடி நீ சந்தோஷமாக
வாழ்ந்துவிட்டால் இந்த நொடி முடிந்த பிறகு இதனை கடந்ததாக இருக்கும். அப்பொழுது உன் கணத்தை கால வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நொடி நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்தால் இது பலமாக இனி வரும் காலத்தில் உன் மனதில் எப்பொழுதும் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும்படி நான் உனக்கு அருளச் செய்வேன். அதன் மூலமாக உன்னுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிட்டது அல்லவா? இப்பொழுது புரிந்துகொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனக்குள் தான் இருக்கின்றது. உன் மனதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீ செய்யும் முயற்சியின் காரணமாக உன் வாழ்க்கை நான் நிம்மதியை நிறைந்ததாக மாற்றி தருவேன். சில நேரத்தில் அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பதை காட்டிலும் உன் வாழ்க்கையில் நீ தனியாக செல்வது தானே சிறப்பாக இருக்கும். செல்லமே, எல்லா இடங்களிலும் யாராவது ஒருவர் வருவார், யாராவது ஒருவர் துணை இருப்பார், யாராவது ஒருவர் உதவி செய்வார் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காமல் நீயே எல்லா இடத்திலும் தனியாக செல்லவும் தனியாக செயல்களை செய்யவும் பழகிக்கொள்ள தயங்கும் இடங்களில் மட்டும்தான் உனக்கு தலையாக தெரியும். ஆனால் துணிந்து நின்று விட்டால் தடைகள் எல்லாம் தூசி போல மாறி பறந்துவிடும். என் செல்லமே, நான் வெற்றியை கொடுப்பேன். உன் கண்கள் அறியாமலே உங்களுக்கு துணையாக நீ செல்லும் பொழுது நீ என் தனியாக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கிறாய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்யவும் நீ எதிர்பார்த்ததோடு நடந்து கொடுக்கவும் உனக்காக நான் இருக்கின்றேன். உன் மனதில் எப்பொழுதும் முன்னேற்றம் அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற தேடல் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் செல்லமே, தேடல் இருந்தால் மட்டும்தான் அது உன்னை எங்கே தேங்கி நிற்க விடாமல் உன்னை முன்னேற்றி வழிநடத்தி கொண்டு இருக்கும். முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போய் உட்கார மாட்டாய். அதே போல மாறிக்கொண்டு இருக்கும் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளும் நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எதுவும் நடக்குமோ, நம் செய்ய போகின்ற விஷயங்களில் ஏதாவது தடை வந்து விடுமோ என நினைத்தால் பயம்தான் உண்டாகும். அதற்கு மாறாகத்தான் லட்சியத்தை அடைந்தே தீருவேன், அதில் வெற்றி பெற்ற பிறகுதான் இவ்வளவு சந்தோஷ வாழ்க்கையை என்று உனக்கு கிடைக்கப் போகும் நம்பிக்கை பிறகு போகும். உனக்கான விஷயங்கள் நல்லதாகவே நடந்து முடியும்படி நான் செய்வேன். செல்லமே, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. இந்த வாழ்க்கையில் சிறந்தவன் உனக்கு நீதான் என்பதை மனதில் நினைத்துக்கொள். இந்த உலகிலேயே எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை நீதான் என்பதை மறந்து விடாதே. யார் இருக்க முடியும்? அந்த அளவிற்கு உனக்குள் நல்ல குணங்கள் இருக்கிறது. என் செல்ல குழந்தையே, மகத்தான சிறப்பான செயல்கள், கடினமான உழைப்பு இல்லாமல் எதுவும் தானாக நடந்து விடாது. நீ உழைப்பை மட்டும் கொடு. உனக்கான நல்ல செயலை மட்டும் செய்தால் போதும், எல்லாம் உனக்கு கிடைக்கும். நாம் மாறிவிட்டோம் என்று நினைப்பதை விட வாழ்க்கையை நீ அனுபவித்த பல வரிகளை வேதனைகளையும் தான் உன்னை இந்த அளவிற்கு மாற்றிவிட்டது என்பது தானே யதார்த்தமான உண்மை. உண்மை ஏற்றுக்கொள். வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதாக மாறிவிடும். எதை செய்தாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு செய், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.